பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பிஜேபி ரெண்டு பேரும். எனக்கு அந்த அரசியலில் திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, வாழ்த்த வயதில்லை அப்படின்ற மாதிரிதான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டண்டா இருக்காரு. தன் மீது ஒரு 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 கன்சிஸ்டண்டான ஒரு அரசியலில் திரு விஜய் அவர்கள் ஈடுபடுகிறார். அண்ட் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்பது குழப்பமில்லாமல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. முதலில் அதற்கு வாழ்த்துக்களை அவருக்கு நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். ஸ்பீச்சு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்தது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று அவருடைய ரசிகர்கள்லாம் இன்னொன்று திமுக இன்னும் 4 சாத்தியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இந்த பாலியல் வன்முறை பற்றி பேசியிருக்கலாம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு மோசமாக தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கலாம். முதல் ஆண்டு கூட்ட தீர்மானம்னு சொல்லிட்டு போட்டு நிறைவேற்றிருக்கலாம். பிஜேபி மற்றும் திமுக எதிர்க்கப்பட வேண்டிய சக்திகள்ன்றதுல தெளிவாக இருக்கார் அப்படின்றது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். எனக்கு ட்ரையல் அண்ட் எரர் தானே. விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கார். சினிமா அவருக்கு நல்லா தெரியும், எந்த படம் ஓடும், எப்படி ஃபைட் சீன் வைக்கணும், ஓப்பனிங் எப்படி வைக்கணும், ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குன்றது விஜய் அவர்களுக்கு தரவாக தெரியும். அரசியலை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சீமா லைட்டா டச் பண்ணி ஒய் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பாயாசம் பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பிஜேபி ரெண்டு பேரும். எனக்கு அந்த அரசியலில் திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. பிஜேபி மற்றும் திமுக எதிர்க்கப்பட வேண்டிய சக்திகள்ன்றதுல தெளிவாக இருக்கார் அப்படின்றதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான் எனக்கு. ஏன்னா அது யார் நமது எதிரிகள் என்பதை தெளிவாக அடையாளம் காட்டி அதுலேருந்து டீவியேட் ஆகலை. இன்னொன்று இந்த மொழி கொள்கை தொடர்பாகலாம் தெளிவான நிலைப்பாடு. இந்த கையெழுத்து இயக்கமே மொழி திணிப்புக்கு அந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசினாரு. இது ஒரு அப்புறம் பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணையார் கட்சி இப்போ ஒரு கட்சி தொடங்கி பண்ணையார் ஆகிறாங்கன்னு அவர் தான் விஜய் சொன்னாரா? என்னன்னு சொன்னாரு நான் சொல்லிடவா? ஏழைகளா எளிய பின்னணி கொண்டவர்களா நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து பண்ணையாரா போடுறதுக்கு நம்ம பண்ணையார் கட்சியா? அப்புறம் இன்னொன்னு பதவிக்கு வந்து பண்ணையார் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆதோ ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் பார்த்தேன். கரப்ஷன்றது எல்லா இடத்துலையும் நடக்குது, ஆனால் லோன் வாங்கி கரப்ஷன் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப வேலிட் பாயிண்ட். அது 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது குரூஷியலாக எக்கானமி சம்மந்தப்பட்ட இது. ஃபண்டு இல்லை கவர்மெண்ட்டில். இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமை போட்டு துட்டு அடிக்கிறதுன்றது காலங்காலமாக நடக்குது. கடன் வாங்கி கொள்ளை அடிக்கிறீங்கன்றாரு. கடன் வாங்கி நீங்கள் கொள்ளை நீங்கள் பாட்டு போயிட்டுறீங்க. அடுத்து வருது அது ஆதவும் குறிப்பிட்டது. இவர் வந்து இந்த பண்ணையார்னு சொன்னதும் முக்கியமான விஷயம். எனக்கு விஜயோட ஸ்பீச் ரொம்ப குறைவாக இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக முடியும். விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட ரொம்ப கொஞ்சம் இதாக பேசினார். இன்னொன்று ஒரு கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஃபஸ்ட்டு இது தொடக்கத்திலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நீங்களும் தெரிவிங்க. வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, வாழ்த்த வயதில்லை அப்படின்ற மாதிரிதான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா கன்சிஸ்டண்டாக இருக்காரு இல்லைங்களா? ஒரு கட்சி ஆரம்பித்து பேருக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் விக்ரம் 2க்கு போகிறேன்றது மாதிரிலாம் இல்லாமல் கட்சி தொடங்கி கன்சிஸ்டண்ட்டாக பாலிடிக்ஸை கீனாக வாட்ச் பண்ணி அரசியல் செய்கிறார். ஓகேவா? இதுதான் நம்ம அரசியல் தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறது. திரு கமல் அவர்கள் தொடங்கிய வேகத்தில் அவருக்கு அதை விட சினிமா மேலே அவரோட காதல் அதிகம். அதுதான் யதார்த்தம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் கமல் அவர்களுக்கு சினிமா மீது தீராத காதல். இன்னொன்று அந்த அவரோட அந்த ஆண்டு விழா, சமீபத்திய ஆண்டு விழாவில் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத இத்தனை வருஷம் கழித்து புரிஞ்சுக்கினேன் என்று அவர் சொன்னது போல் அது மாதிரிலாம் இல்லாமல் தன் மீது ஒரு 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 கன்சிஸ்டண்ட்டான ஒரு அரசியலில் திரு விஜய் அவர்கள் ஈடுபடுகிறார். அண்ட் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்பது குழப்பமில்லாமல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. முதலில் அதற்கு வாழ்த்துக்களை அவருக்கு நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். தெளிவான நிலைப்பாடு இருக்கிறார். பாலியல் சம்பவங்களாக இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரமாக இருக்கட்டும், மொழி கொள்கையாக இருக்கட்டும், இயற்கை பரந்தூர் உள்ளிட்ட விவகாரங்களாக இருக்கட்டும், ரொம்ப கிளியராக ஆம்பிகிட்டி இல்லாத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அந்த வகையில் ஒரு வருடம் கழித்து இன்றைக்கி இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உள்ளபடியே வந்து திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் உண்மையை மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பீச்சு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்தது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று அவருடைய ரசிகர்கள்லாம் இன்னொன்று திமுக இன்னும் 4 சாத்தியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இந்த பாலியல் வன்முறை பற்றி பேசியிருக்கலாம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு மோசமாக தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கலாம். முதல் ஆண்டு கூட்ட தீர்மானம்னு சொல்லிட்டு போட்டு நிறைவேற்றிருக்கலாம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி வந்து ஸ்டேட் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு இஷ்யூ நம்ம அடுத்து இன்னொரு ஷோவில் டீட்டெயிலாக அந்த டீலிமிட்டேஷன் ஏன் திமுக அதை கையில் எடுக்குதுன்றதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி பேசியிருக்கலாம்.
மாநில உரிமைகள் பறிக்கப்படும். நீங்கள் பிஜேபி திமுக எதிரின்னு சொல்லிட்டீங்க, 2 பேரும் தூக்கி போட்டு சாத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை தன்னோட ஸ்பீச்சில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறித்து திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அரசுக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப ரத்தின சுருக்கமாக திரு விஜய் அவர்களோட ஸ்பீச் யார் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, பட் அது ரொம்ப லைக் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து தவிர்த்து போயிருக்காரு. சட்டம் ஒழுங்கு, இந்த பாலியல் வன்முறைகள் விஷயங்கள், பொருளாதார நெருக்கடிகள், தமிழகத்தின் நிலைமை, அரசு ஊழியர்கள் விஷயத்தை ஒரு லேசாக டச் பண்ணியிருந்தான்னா அவருக்கு அரசு ஊழியர்களிடமும் ஆதரவு ஒரு பக்கம் வந்திருக்கும். கிரைம் அகென்ஸ்ட் விமன் பற்றி பேசியிருந்தானா, விமன் ஆல்ரெடி பெண் ரசிகர்கள், வாக்காளர்கள், நிறைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் விஜய்க்கு இருக்காங்க, அதை தொட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். வெறுமனே ஒரு கட்சிக்குள்ளே பேசக்கூடிய அரங்க கூட்டம் மாதிரி இதில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது கட்சி சம்மந்தமான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் அவங்க ஏற்கனவே மாலதி குறிப்பிட்ட மாதிரி, நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேசினா அவரை பேச விட்டுட்டு இவர் கம்மியாக பேசுகிறாரு, அவர் அதிகம் பேசினார். நான் கடந்து வந்த பாதை, ஏன் வந்து நான் அதை விட்டேன் இதை விட்டேன், இந்தியாவில் பொலிட்டிக்கல் கரப்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. உண்மையை சொன்னாங்க சார். இந்த அவர் கடந்து வந்த பாதையை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலை இல்லை. ஸோ எதுக்கு அவருக்கு அவ்வளோ ஸ்பேஸ், அவ்வளோ டைம் நம்மளுக்கு புரியலை. அது சொன்னார். அப்புறம் வந்து இந்தியாவில் பிறந்த 20% மக்கள் அச்சத்தில் வாழ்வது, மைனாரிட்டிஸ் குறிப்பிடுறாரு, அப்படி வாழ்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இதுவரைக்கும் மதவாதம் நுழையாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் மதவாதம் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தான் லெங்க்தியாக பேசினார். அவர் தான் கட்சித் தலைவர் மாதிரி இருந்துச்சு. திரு விஜய் அவர்கள் இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் புரிந்து கொள்வார். ட்ரையல் அண்ட் எரர் தானே. விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கார். சினிமா அவருக்கு நல்லா தெரியும், எந்த படம் ஓடும், எப்படி ஃபைட் சீன் வைக்கணும், ஓப்பனிங் எப்படி வைக்கணும், ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குன்றது விஜய் அவர்களுக்கு தரவாக தெரியும். அரசியலை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. இன்னொரு ஆளுகிட்ட அதுவும் இப்போ பிரசாந்த் கிஷோர் போல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆளுகிட்ட ஸ்பேஸ் ஈல்டு பண்ணுறதுன்றது இமாலய தவறு, ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடாத தவறு. அவரை கூட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகின நிதிஷ்குமார் முதல்ல கட்சி விட்டு வெளில போகணும், ஏன் துரத்தி விட்டார்ன்றதை விஜய் அவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று ஜானாரகிசாமி கேட்டாலே சொல்லுவார் என்ன. ஸோ திரு விஜய் அவர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்வார் என்று நம்புவோம். விஜய் வந்து ரொம்ப கீனாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒப்பீனியன்ஸை உள்வாங்கி தான் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர் என்று நான் அறிகிறேன். கற்றுக்கிறார் அவர். ஸோ இதை நம்ம அங்கே இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ இதிலிருந்தும் அவர் கற்றுக்கொள்வார், பிரசாந்த் கிஷோரை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார் என்றும் நான் நம்புகிறேன். மது ஒழிப்பை ஒழிப்பேன் என்று சொல்லும் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கொள்கை விஜய் அவர்களுக்கு உடன்பாடா? இன்றைக்கி விஜய் வந்து அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தமிழகத்திலே இது இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, 3 விஷயங்களை ஒழித்துவிட்டு அந்த வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும், CCD என்று சொல்கிறார். கரப்ஷன், கம்யூனலிசம் அண்ட் டைனாஸ்டி. ஊழல், மதவாதம் மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை செய்த போது வாரிசு அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியலையா? இல்லை, அப்போ வந்து ஒரு வியூக வகுப்பாளர், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயோட கொள்கைகள் மற்றும் ஜன்சுவராஜ் கட்சியின் கொள்கைகள் இருவருக்கும் உடன்பாடா? அக்டோபர் 25 பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பீகாரில் போட்டியிட போதா? கட்சி பேரிலேயே தமிழகன்னு வச்சுட்டீங்க, நீங்கள் பீகாரில் எப்படி போட்டிடுவீங்க? என்ன கூட்டணி உங்கள் 2 பேருக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியல. இப்போ நீங்கள் தான் இப்போ இவர் குறுக்கிட்டார் லியோ சார். அப்போ வகுப்பாளர், இப்போ ஒரு கட்சி தலைவர். வெற்றி விழான்னு ஒன்று சரி, தொடக்க விழான்னு ஒன்று நடக்குது, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொண்டு வரணும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது தெரிந்த முகமாக இருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கூட்டு வர முடியாது. கூட்டு வந்தால் கூட்டணின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கதை எழுதுவார்கள். சரி, இருக்கவே இருக்காரு, இங்கே வந்து பார்த்தாரு, இவர் இன்வைட் பண்ணிடலாம், இவர் தெரிந்த முகமாகவும் இருக்கிறாரு, அதர் ஸ்டேட்டாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம். சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறோம், தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி.